அக்கா சொல்லுங்கண்ணா, என்னன்னாச்சு இப்படி வேத்து விறுவிறுக்க வந்திருக்கீங்க? அக்கா கொஞ்ச நஞ்ச வெயிலாக அடிக்குது. அடிக்கிற வெயில்ல தோல்ல உரியுதுங்கா. அது மட்டும் இல்லாம வேர்வை அதிகமானால ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு வருதுங்கா. அந்த ஸ்மெல்லு போக வைக்கிறதுக்கு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் பர்ஃபியூம் இருந்தா கொடுக்கா. நல்ல நீங்க ஞாபகப்படுத்துனீங்க. அண்ணா, அடிக்கிற வெயிலுக்கு நீங்க எவ்வளவுதான் லாங் லாஸ்டிங் பர்ஃபியூம் அடிச்சாலும் அரை நாள் கூட தாங்காது. அதுவும் இந்த வெயிலுக்கு நீங்க லாங் லாஸ்டிங் பர்ஃபியூம் கேக்குறீங்களா? ஆனா வியர்வே நம்ம உடம்போட கழிவு தாங்கண்ணா. ஒரு சிலருக்கு பேட் ஸ்மெல் அடிக்கும், ஒரு சிலருக்கு அவ்வளவா தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவுதான் லாங் லாஸ்டிங் பர்ஃபியூம் அடிச்சாலும் அவ்வளவா தாங்காதுங்கண்ணா. நான் சொல்ற ஒரு சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது நிரந்தரமாவே உங்க உடம்புல வேர்வை ஸ்மெல் அடிக்காத மாதிரி இருக்குங்கண்ணா. முடிஞ்ச அளவுக்கு சென்சிட்டிவான அண்டர்ஆர்ம் ரோலான் யூஸ் பண்ணுங்கண்ணா. ஒரு சில ரோலான்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அதுல உங்க ஸ்கின் டார்க் சர்க்கிள் ஆக்கிடும். நான் வயிறு சுத்தமா இல்லைனாலும் இந்த மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குங்கண்ணா. அக்கா வயிறுக்கும் வேர்வை ஸ்மெல்லுக்கு என்ன சம்பந்தம்? நான் சம்பந்தம் இருக்குதுங்கண்ணா. நீங்க மலச்சிக்கல் இருந்தாலுமே உங்களுக்கு வேர்வை ஸ்மெல் அடிக்குங்கண்ணா. நான் எப்சம் சால்ட்டை உங்க அண்டர்ஆர்ம்ல தேய்ச்சி நீங்க குளிச்சீங்கன்னா உங்க வேர்வை ஸ்மெல் அடிக்காதுங்கண்ணா. அதனால உங்க பாடியும் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இன்னும் முக்கியமா காலங்காலமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க வேப்பிலையும் மஞ்சளும் தடவி நீங்க குளிச்சீங்கனாலே இந்த வேர்வை ஸ்மெல்லாம் அடிக்காது. நம்ம கான்பிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்றதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லும் ஒரு காரணம்னா. அதிகமா ஸ்வெட் ஆகுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே வரேன். நான் பர்ஃபியூம் இந்தாங்க.